நீங்கள் ஒரு 1000 ரூபா வச்சுட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, சரிங்களா? ஹோட்டல் பிள்ளைங்களை கூப்பிட்டு போகிறீங்க, 1000 ரூபா வச்சுருக்கிறீங்க. நீங்கள் சாப்பிட்றீங்க, பிள்ளைங்க கேட்க 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 வாங்கி கொடுக்குறீங்க. உங்கள்கிட்ட நிறைய தான் காசு இருக்குது, சரிங்களா? பில்லை கேட்டால் 300 சம்திங் தான் அப்படின்றாப்புல. பில்லை கேட்டால் நல்லா கொஞ்சம் 1000 ரூபா வச்சுருக்கிறீங்க. நீங்கள் நினச்சிட்டு போகிறீங்க ஒரு 1000 ரூபாய்க்கு சாப்பிட்லாம், எப்படி சாப்பிட்டாலும் அது இதுன்னு சாப்பிட்டாலும் ஒரு 1000 ரூபா வரும் அப்படின்ட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டு. ஆனால் நீங்கள் பில்லை கேட்கும்போது எவ்வளோ அப்படின்னா 300 ரூபா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இவ்வளோதானா அப்படின்னு தோணுமா இல்லையா? ஏன் தோணுது சார்? அதுவே ஒருத்தன் 290 ரூபா வச்சுருக்கிறான். நல்லா கவனிச்சுக்கணும், 290 ரூபா வச்சுருக்கிறான். அவன்கிட்ட பில்லை கொடுக்குறாப்புல, எவ்வளோ சொல்கிறா? அதே 300 தான் சொல்கிறாப்புல. இது இவ்வளோவா அப்படிம்மா. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் சொல்லுங்கள். கடைக்காரன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேட் வச்சுருக்காடா? சார் ரொம்ப முக்கியமான சத்தியத்தை அழகாக சொல்லிகிட்ருக்கிறேன், புரியுதா? 290 ரூபா வச்சுருக்கிறவனுக்கு 300 ரூபா பில்லு போட்டு இவ்வளோ வந்துட்டா, என்ன சாப்பிட்டேன், கரெக்டாக தான் போட்டிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா, சார் என்ன சார் நான் இவ்வளோ தானே சாப்பிட்டேன், கீழே 2 போட்டிருக்கீங்களே, அது ஜிஎஸ்டிலாம் நான் கேட்கவே இல்லை சார் அப்படின்பா. புரியுதுங்களா? இல்லைன்னா விவரம் தெரிஞ்ச ஆளாக இருந்தானே இந்த ஜிஎஸ்டி வேறு. ஷோ கடவுளே, இவ்வளோ தானே இருக்குது, ஜிஎஸ்டி 10 ரூபா வந்துடுங்க, கரெக்டாக அவனுக்கு 290 ரூபா இருக்கும். புரியுதுங்களா? மெனு கார்டை பார்த்து போட்டிருப்பான் ஆர்டரு. அப்பாடா 290 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு போயிடணும் அப்படின்ட்டு இவன் ஜிஎஸ்டி 10 ரூபா போட்டு வச்சுருப்பான். எப்படி இருக்கும்? ஆமாம், முடியாது. புரியுதுங்களா? ஆனால் 1000 ரூபா கொண்டு போகிறவனுக்கு 300 ரூபா தானே, அவன் ஜிஎஸ்டியே பார்க்க மாட்டான் சார். கையை தட்டி, சார் பில்லில் எது எவ்வளோ 300 ரூபா தான் வந்திருக்குன்னா அவனுக்கு தெரியும், இவ்வளோ தானா, அப்புறம் அந்த பில்லை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை பேர் இந்த வாழ்க்கையில் வாழ விரும்புகிறீங்க? நான் சொல்கிறது ஏதோ உங்களை தூண்டி விடுற மாதிரி சார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவங்க இப்படி தான் சார் இருப்போம், நம்ம கொடுக்குறவங்களா இருக்கணும் சார். ராஜாக்கள் மறந்துடாதீங்க, ராஜாக்கள் ஆசாரியர்கள். நீங்கள் ராஜாக்கள் வாரி இறைப்பார்கள், கொடுப்பார்கள். ராஜாக்கள்னாலே கொடுக்கிறது சார். இன்னும் வாங்கிட்டு தான் சார் இருக்கிறோம், வட்டிக்கு வாங்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் புரியுது? இன்றைக்கும் நான் வாங்கட்டாலும் நீங்கள் வாங்கிட்டு இருப்பீங்க இல்லையா? நம்ம வட்டிக்கு வாங்கிட்டு இருக்கோம், அடகு வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம், லோன் வாங்கி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கை போதுமா? இது தேவன் விரும்புகிறாரா? என்ன சார், விரும்புகிறதே இல்லை. ஆனால் அதை நம்ம ஈஸியாக பழகிட்டோம். தூக்கி தூர போட்டு வெளியில் வந்துடுங்க. ஆமென். இதான் தரித்திரமாக வாழ்கிறதுக்கு காரணம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். சொல்லுங்கள், கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதிப்பார், அவர் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். நான் வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானாகி மகா பெரியவனாவேன், சீமானாவேன். நான் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் ராஜரீக ஆசாரியனாய் வாழ்ந்து ஆளுகை செய்வேன், வாரி இறைப்பேன், ஏழைகளுக்கு கொடுப்பேன், என் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஆமென். நான் உலகத்தை ஜெயிப்பேன், வறுமையை ஜெயிப்பேன், ஏழ்மையை ஜெயிப்பேன், தரித்திரத்தை ஜெயிப்பேன். ஆமென். பிசாசுடைய பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்குவேன், கட்டுண்டவர்களை விடுவிப்பேன். வேதம் சொல்லுகிறது. எது உபவாசம்? பசியோடு இருக்கிறவனுக்கு கொடுக்கறது தான் சார் உபவாசம். இன்னும் நம்மளே உபவாசத்தில் தான் போயிட்டுருக்கு. சில வீட்டில் சில நேரம் சாப்பாட்டுக்கு இருக்கிறத வச்சு என்னத்தையோ ஒப்பேத்திரும் அப்படின்ட்டு போகுது. எத்தனை பேர் புரியுது? ஆமாம், கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ டாடி, ஹல்லேலூயா. இப்போ இந்த டைமில் மீனெல்லாம் ரேட்டு குறைன்னு பார்த்தா கூட்டிகிட்டு போகுது, இன்னும் கூடும். ஏன்னா இனி அந்த கெட்டு போட்டுருவாங்க. மீன்பிடி தடைக்காலம் வந்துடும். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்கு, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்கு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்லாம் மீனுக்கு கொஞ்சம் பஞ்சம் மாதிரி ஆயிரும். மீன் ரேட்லாம் சல்லுன்னு எகிரிடும். 800 ரூபாய்க்கு கிலோ வாங்கினீங்கன்னா ஆமாம், அது அப்படியே டபுள் அப்படி கூட்டிகிட்டே இருக்கும். சார் இதை பார்த்துலாம் குடும்பம் நடத்தக்கூடாது, எவ்வளோ கூடுனாலும். ஆமென். ஆமாம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். 10,000 ரூபா கொண்டுட்டு ஹோட்டலில் 4 பேர் சாப்பிட போகிறீங்க. நீங்கள் மெனு கார்டை பார்ப்பீங்களா? நேற்றுக்கு விட இன்றைக்கி ஏதாவது விலைவாசி கூடியிருக்கான்னு பார்ப்பீங்களா? பார்க்கவே மாட்டீங்க. நீங்கள் செழிப்பாக இருக்கிறீங்க. ஆமென். இந்த இடத்துக்கு வாங்க, அப்படியே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாழ்க்கைக்குள்ளாக கர்த்தர் உங்களை கொண்டு வர விரும்புகிறேன். நீங்கள் வாரி இறைக்கணும் சார், ஏழைகளுக்கு கொடுக்கணும் சார். நீங்கள் கொடுக்காம யாரு கொடுப்பா? ஆமென். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை கொடுக்கணும். ஆமென். அது ஒரு ஆசீர்வாதம். ஏழைகளுக்கு ஆமென் கொடுக்கிறது, பொருள் உதவி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது, அதுவும் ஆசீர்வாதம். அப்படிப்பட்டவர்களாய் வாழுங்க. வேலைக்காரனாகவே இருக்காதீங்க, உங்களுக்கு கீழே நிறைய வேலைக்காரங்க இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழுங்க. அப்படி தான் தேவன் உங்களை டிசைன் பண்ணியிருக்கிறார்.